ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வரலாற்றின் அடிப்படையில் இந்த நிலங்களை வந்து பார்க்குறப்போ நம்ம ஏன் வந்து ஊர் காலனியாக பிரிஞ்சிருக்கிறோம், ஏன் ஊரில் இத்தனை சாதிகள் இருக்குது, ஏன் காலனியில் இத்தனை சாதிகள் வந்து இருக்குது, இப்போ ஊருக்கும் காலனிக்கும் என்ன தான் பிரச்சனை, ஏன் வந்து ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஜாதி உருவாச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஆங்கிலேயர் வரத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்க, அப்போ மன்னராட்சி முறை இருக்கிறப்போ ஜாதி இல்லாமல் இருந்ததா, மன்னராட்சி வந்து ஜாதியை ஊக்குவிச்சா, மன்னராட்சியில் வந்து இப்போ பார்ப்பனர்கள் வந்து ஊக்குவிச்சு நிலங்களை ஏன் வந்து கொடுத்துருக்காங்க, அப்போ இங்கிருந்த வந்து கீழ்மைப்பட்ட சாதிகள்னு சொல்கிறவங்களுடைய நிலைமை என்னவா இருந்தது, ஏன் வந்து அப்பத்திலிருந்து நிலங்கள் துண்டாடப்பட்டு தான் இருந்ததா, அப்பத்திலிருந்தே இருந்ததுன்னா ஏன் இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது, பல கேள்விகள் இருக்குது. அப்போ கண்டினியூ ஆகிறப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏன் வந்து காலனிகள் இருக்குது, ஏன் ஊர் இருக்குது, அப்போ ஊருடைய அமைப்பு முறை என்னவா இருக்குது, காலனியோட அமைப்பு முறை என்னவா இருக்குது, ஊரில் இருக்கிற ஜாதிகளோட எண்ணிக்கை என்னவா இருக்குது, ஊரில் இருக்கிற தொழில்கள் அடிப்படையில் ஜாதிகள் பலவாக பிரிஞ்சிருந்தாலும் ஏன் ஒன்றா இருக்கிறாங்க.